ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதின எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து ரிசல்ட்டுக்காக தான் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பிகாஸ் நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் ஆன்சர் வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே வந்து நேத்தோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரிசல்ட்டுக்காக தான். ஸோ அந்த ரிசல்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வித்தின் அ வீக் ஆர் 2 வீக்ஸில் கூட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் டிஆர்பி வந்து இப்போ வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணாங்க. செட் எக்ஸாமோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் எல்லா ப்ராசஸுமே வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பரில் ஆர் ஜனவரியில் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ போன ஆனுவல் பிளானில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஒர்க்ஸையுமே வந்துட்டு எல்லா எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறதுக்கு வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்டுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கிங் முடிஞ்சதுனால நமக்கு வந்து அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்லேயே வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமே வந்து அதே போல் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா வித்தின் அ வீக் நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து ரிசல்ட் வந்துடும், அதில் நம்ம எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் ஆகும் அண்ட் நமக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும். பிகாஸ் வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும், நிறைய கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஸ்பெஷலாக நம்ம சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருந்தது அதனால் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கொஷின் வந்து ரொம்ப நாள் படித்தவங்களுக்கு அண்ட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நெட் அண்ட் கேட் எக்ஸாம் போன்ற வேறு கொஞ்சம் வாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நெட் எக்ஸாம்லாம் வந்து சிலபஸ்னு ஒர்க்கு கொடுத்து நமக்கு வந்து சிலபஸில் வந்து கிடையாது. எல்லாமே வந்து ட்ராமா, பொயட்ரி அந்த மாதிரி தான் வந்து ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து வாஸ்ட்டாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு பிஜிடிஆர்பிக்கும் அப்பியர் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்ஸை மிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நான் பயங்காட்டுறதுக்காக சொல்லலை, ஜஸ்ட் ரியாலிட்டி வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 75 மார்க்ஸ் எடுத்தாலே வந்து நம்ம வந்து போயிடலாம். எக்ஸாம் கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்தது, ப்ரிப்பரேஷன் டைம் கம்மியாக இருந்தது, அதனால் வந்து 80 மார்க்ஸ் எடுத்தாலே வந்து வேலை கிடச்சிரும், அந்த மாதிரிலாம் வந்து வீடியோஸ் வந்து போடுறாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத ரியாலிட்டியை சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் ஃபுல்லாகவே படிச்சுட்டு கூட 80 மார்க்ஸ் 80 மார்க்ஸ் தான் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி உங்களுக்கு வந்து வந்திருக்கலாம், 80 ஆர் 90 வந்திருக்கலாம். பட் சம் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 115க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் சைக்காலஜி அண்ட் அவங்க மிஸ் பண்ண ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி, ஜிகேல தான் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பிலே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில ஒர்க் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸில் வந்து ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா டச்சே பண்ணாமல் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்ட போதிலும் நமக்கு வந்து ரிசல்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காம்படிட்டர்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரிய வரும். பட் அதுக்காக 70லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து தப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை வந்து நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி அந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப சீனியராக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி மார்க்கில் வந்து ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி ஏஜ் வந்து நம்ம வந்து இப்போ தான் நான் பிஎட் முடிச்சுட்டு இப்போ தான் எழுதினேன் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கம்மியான ஸ்கோர் வச்சுட்டு நம்ம வந்து ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொஸ்டின் வந்து நம்மளுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வால்சிங் மெத்தில்டா கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இங்கிலீஷில் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதுவுமே வந்து தப்பாக கேட்கல, எல்லாமே சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஷேக்ஸ்பியருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிட்டிக்ஸோடைய ஒர்க்ஸ் வந்து எந்த இயர் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சில பேர் பார்த்துருக்க சான்சஸ் இல்லை. அண்டு நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். எக்ஸ்பிரஷனிஸ்ட் ப்ளே, எக்ஸ்பிரிமெண்டல் ப்ளே அப்படின்னு சொல்லி ஜானரா கொடுத்து கேட்கும்போது அதில் கொஞ்சம் மாற்றி சூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரொமீத்தியஸ் அண்ட் அக்கிலஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன தியரி அப்படின்னு கேட்கும்போது அதில் வந்து கொஞ்சம் மாற்றி சூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி கன்ஃப்யூஷனில் தான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருப்போம். பட் எல்லாமே சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை.
அண்ட் ஸ்டார் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கொஸ்டினுமே அந்த வால்சிங் மெத்தில்டா கொஸ்டின் மட்டும்தான் வரும். பிகாஸ் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் ஆகும்போது 10 ஆர் 9 வேர்ட்ஸ் தான் மெட்டில்டா அப்படிங்கிற வேர்ட் மென்ஷன் ஆயிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 12 அண்ட் 13 அந்த 12 அண்ட் 13 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆப்ஷனுமே வந்து நமக்கு வந்து ஆன்சர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால, அந்த ஒரு கொஸ்டின் மேபி ஸ்டார் கொஸ்டின் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து டிஆர்பி போர்ட்லேருந்து ஓகே நீங்கள் வந்து கம்மியான மார்க் இருக்கிறவங்க வந்துட்டு அடுத்த எக்ஸாமை தான் ப்ரிப்பேர் ஆகணும். சான்சஸ் வந்து கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇஓ எக்ஸாம் வரதுக்கு தான் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. பிஇஓ எக்ஸாமுக்கு வேகன்சி கம்மி தான். ஸோ நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து நான் நல்லா படிக்கலை அப்படிங்கிறவங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் டெட்டு படிக்கும்போது படித்த எல்லாமே ரொம்ப ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறவங்க பிஇஓ எக்ஸாமுக்கும் சேர்த்து படிக்கலாம். இல்லை எனக்கு டெட் எக்ஸாம் அப்பவும் ப்ரிப்பேர் பண்ண எல்லா ஸ்கூல் புக் டீட்டெயில்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு அப்படிங்கிறவங்க, கொஞ்சம் கூட எனக்கு பார்த்தாலும் திரும்ப ரிவைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து யூஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் யூஜிடிஆர்பியில் சைக்காலஜி கிடையாது, ஜிகே கிடையாது. ஜஸ்ட் நம்மளுடைய மேஜர்லேருந்து 10 யூனிட்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அதுலேயுமே வந்து கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். அண்டு நம்மளுடைய மேஜர் மட்டும்தான் இருந்தாலும் உங்களுக்கு பிஜிடிஆர்பி கொஸ்டினை பற்றி பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, ரொம்ப அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்டு கொஸ்டினுடைய நம்ம லென்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெட் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி இருக்குது. நிறைய ஒரு கொஸ்டின்கே வந்து டைம் வந்து அதிகமாகுது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிப்ரேஷனை வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கே எம்சிக்யூஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நம்ம வந்து நிறைய டைம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இப்போவே வந்து ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்குறது பிஇஓ எக்ஸாமாக தான் இருக்கும். அண்ட் அது கூடவே நமக்கு வந்து யூஜிடிஆர்பியும் சேர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் 90 அபோவ் 95 அபோவ் போகலனாலே நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் யூஜிடிஆர்பி சிலபஸ் அனாலிசிஸ் வேணும் அண்ட் யூஜிடிஆர்பிக்கான ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான அப்டேட் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.